ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபார்மட் ஃபேக்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபார்மட் ஃபேக்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார்மட் ஃபேக்ட்ரினா என்னங்கிறதெல்லாம் நான் நல்லா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஃபார்மட் ஃபேக்ட்ரி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கூகுள் குரோமுக்குள்ளே போங்க, உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அதுக்குள்ளே போங்க. ஸோ அதில் போய்ட்டு கூகுளில் ஃபார்மட் ஃபேக்ட்ரி ஸோ ஃபார்மட் ஃபேக்ட்ரி நான் தட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, அது வரல. ஸோ இப்போ ஃபார்மட் ஃபேக்ட்ரி நான் தட்டிட்டேன். ஸோ இந்த ஜூமிங் வந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல ஃபார்மட் ஃபேக்ட்ரி. ஸோ இதான் இந்த ஒரு செல்லிங். சரி, ஓகே. இப்போ நான் வந்து அதை தட்டி என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரு டேப் வருது. அந்த டேப்பில் முதல்ல இருக்குது இல்லையா ஃபார்மட் ஃபேக்ட்ரின்னு, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா வேறு ஒரு டேப் வரும். ஸோ அதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபார்மட் ஃபேக்ட்ரி. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸோ இப்போ நான் டவுன்லோட் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் வச்சுருக்கேன். நீங்கள் இது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ண ஃபைலுக்கு இப்போ ஆல்ரெடி போயிடுங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி. ஸோ இந்த இருக்குது இந்த ஃபார்மட் ஃபேக்ட்ரி. ஸோ இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன்ஷா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அப்போது ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எஸ் கேட்கும். ஸோ எஸ் கேட்டுருச்சு, அப்படிக்கா அதுவாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு இப்படி வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் இன்ஸ்டால் தட்டுறேன். இன்ஸ்டால் கொஞ்சம் லென்த்தாக பண்ண நான் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதிலே ரன் ஃபார்மட் ஃபேக்ட்ரின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து முன்னாடி டெஸ்க்டாப்பில் வெளியில் வந்துருச்சு ஷார்ட்கட்டில். ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இந்த கிளிக்கை எடுத்துருங்க. கிளிக்கை எடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ஓப்பன் ஆன பிறகு ஸோ இதில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மொபைல் வீடியோ டிரைவ்ஸ், MUX ஜாயின், வீடியோ ஜாயினர், MP4, MKV, வெப்எம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுமோ, அதாவது இப்போ வந்து ஒரு MP வீடியோ இருக்குனாக்கா அது MP4ல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து MP4ன்னு அதை கொடுத்து ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து இந்த இருக்குல்ல ஆட் ஃபைல், அதுக்குள்ளே போய் நீங்கள் எந்த MP3 இதை கொடுக்கணுமோ அது கொடுத்தீங்கனாக்கா அது வந்து MP4ஆக மாறிடும் வீடியோவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வீடியோவை எனக்கு வீடியோ வேணாம் ஆடியோ மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸோ ஆடியோ கிளிக் பண்ணி MP3ன்னு கொடுத்து எந்த வீடியோ உங்களுக்கு ஆடியோவாக வேணுமோ ஸோ அதை வந்து இதில் ஆட் ஃபைலில் போய் அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஓகே வீடியோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்துடும். அது ஓகே கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே அந்த வீடியோ வந்து ஆடியோவாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் மிக்சிங் எல்லாமே 3 மிக்சிங் சாங்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நிறையா இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பிக்சர், அதாவது உங்களுக்கு வந்து PNGஸில் ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அதை JPGயாக மாற்றிக்கலாம். JPGயில் இருக்கிற இமேஜ் வந்து PNGஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப் தான் இது. ஸோ அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப்லாம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடிஎஃப்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு இது வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வேர்டு ப்ராசஸ்லேருந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா
அதை நீங்கள் வந்து பிரிண்டர் எடுக்கணும் அப்படின்னாக்கா அதை பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா அதே தான் இந்த பிடிஎஃப்ங்கிறத கிளிக் பண்ணி ஸோ ஆட் ஃபைல் கொடுத்து நீங்கள் எந்த ஃபைலை வந்து நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா ஸோ இந்த ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாக்கா அதுவாகவே மாறிடும். ஸோ இவ்வளோ தாங்க. அதே மாதிரி கீழே வந்து டிவிடி ரோம். ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா உங்கள் சிடியில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு டிவிடி வாங்குகிறோம், ஒரு டிவிடி சிடி வாங்குகிறோன்னா அதில் வந்து 4 GB மெமரி இருக்கும். ஸோ அந்த 4 GB மெமரியில் நம்ம வந்து ஒரு வீடியோ நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஃபைல்ஸை அதில் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக எடுத்து அதுக்குள்ளே போடவே முடியாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போடணும் அப்படின்னாக்கா ஒன்று ப்ளூ டிஸ்க்கு இல்லாட்டி இந்த ஃபார்மேட் அப்படின்னா அதாவது டிவிடி சிடி டு ஐஎஸ்ஓ சிஎஸ்ஓ அந்த ஃபைலில் போடலாம், அல்லது ஐஎஸ்ஓ சிஎஸ்ஓ இந்த ஃபைலில் போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி ஒரு டிவிடியில் இருக்கிற மியூசிக் டிவிடி, அதாவது ஒரு டிவிடியில் இருக்கிறது வந்து நீங்கள் ஆடியோவாக மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு டிவிடியில் இருக்கிற வீடியோவே நீங்கள் ஆடியோவாக மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு டிவிடியை வீடியோ ஃபைலாகவும் மாற்றலாம். ஏன்னாக்கா டிவிடியில் வந்து அது வந்து ஒரு பெரராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வீடியோ ஃபைலாக மாற்றுறப்ப நார்மலாக ஒரு MP4 ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாறிடும். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் இந்த ஃபார்மேட் ஃபேக்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமான நிறையா தேவைகள் இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் மீடியா டு இன் ஆஃப் மிக்சிங், அதே சாங்ஸை மிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இதில் ஒரு பிகாசா அது வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு நாள் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதையும் இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே பிகாசா ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகும். ஆனால் நான் அது வந்து கிளிக் பண்ணலை, ஏன்னா நானே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னாக்கா நீங்கள் இப்போ நான் வந்து ஷார்ட் பீரியடில் இந்த வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த இதை நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இவ்வளோ தான் ஒரு இது வந்து நான்க்கா வீடியோ ஜாயின், அதாவது வீடியோ ஜாயினர் வந்துட்டு ஒரு வீடியோவையும் கம்போஸ் பண்ணி பார்க்குறது. இந்த பக்கம் ஒரு வீடியோ, இந்த பக்கம் வீடியோ. ஸோ அதுதான் இந்த வீடியோ ஜாயினர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹோம் பேஜ், இதுதான் ஹோம் பேஜ் சாரி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஃபார்மட் ஃபேக்ட்ரி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். எனக்கா ஒரு நானாக அதிகமாகபட்சம் முன்னாடிலாம் இருக்கிறப்போ ஒரு வீடியோ ஃபைலை வந்து MP3 மாற்றணும்னு நான் ஒரு சாங்ஸை நினச்சிக்கிட்டே தான், ஆனால் என்னால் மாற்ற முடியல. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கண்ணில் பட்டது இந்த ஃபார்மட் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபார்மட் ஃபேக்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட டவுன்லோட் லிங்கையும் நான் கீழே வந்து தரேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸில் போய் அதை போய் நீங்கள் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மட் ஃபேக்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், எப்போ வேணாலும் யூஸ் ஆகலாம். ஸோ இவ்வளோ தான் காசு இந்த வீடியோவில். அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொல்கிறப்ப வந்துட்டு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அதில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கா இப்போ வந்து என்னோடய லேப்டாப் வந்து கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நான் வந்து அப்புறமா நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே காசு, இவ்வளோ தான் காசு இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதை நான் அந்த போன தடவை சொன்ன வீடியோவிலே கடைசியில் சொல்லியிருப்பேன். நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஸோ இது எல்லாருக்குமே உண்டு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கிடையாது. நன்றிகள். ஸோ பை காய்ஸ்.